ஹெல்மெட்டு மவுண்டு நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தானுவா. நான் பின்ன இன்ஸ்டாவில் உள்ள அவனோட ஆளை பார்த்துட்டு வாங்கலை வெட்டியலாம். நான் யாரே ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் போட்டேன். சம்பவம் குழப்பம் இல்லை, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூன்ஸரை நம்பி ஒன்றுமே வாங்க முடியாது மக்கா. எல்லாத்துல ஊம்பிச்சு தள்ளுவானோ. இப்படி தான் இடையில வந்துட்டு நான் அந்த ஃபாலோவர்ஸ் ஏற்றது அது ஒரு பையனை 2-3 கேட்டேன் தானோ ஃபாலோவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ சரி நல்லா இன்ஃப்ளூன்ஸரை பார்த்து நல்லா தேடி தேடி 1.5 கிட்டுச்சு. அதில் அந்த 2 அந்த சின்ன வேலை ஓடுவானோ அவளை பேசி விட நான் சைடில் போறேன். அவரோட நம்பி பைசா அனுப்பி விட்டா அவரை நம்மள ஒரு மாதிரி கும்பிட்டு தள்ளியானோன்னு. என்னன்னா ஃபஸ்ட்டு பைசா அனுப்பி விடுறது நானோ பைசாவில் அனுப்பி விட்டாச்சு மக்கா ஃபாலோவர்ஸுக்கு. பைசா அனுப்பி விட்ட பிறகு என்னாச்சுன்னா இந்த ஐடி வந்துட்டு எது என்னது பேனில் இருக்குது. நீங்கள் 319 அடுத்த இன்னும் அனுப்புனீங்கன்னா நாங்கள் பேனர் ரெடி பண்ணி ஃபாலோவர்ஸ் ஏற்றி விடலான்னு. அப்போ சரி அந்த ஐடிக்கு தானே பேனில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அடுத்து அனுப்பி விட்டேன். சரி நீங்கள் அந்த ஐடியில் தான் பேனில் இருக்குது, நீங்கள் என்ன ஐடிக்கு போட்டு விடுங்க அப்படின்னு. அதுக்கு 319 ஏக்கியானோ அதுக்கடுத்து ரிப்ளை பண்ண மாட்டானோ, மெசேஜ் பண்ணால ஃபோன் விളിച്ചാலும் ஃபோன் எடுக்க மாட்டானோ. நல்லா ஊம்பிச்சு தெரியானோ மக்கா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர். இதுதான் மக்கா அந்த சம்பவம் கிட்டியெல்லாம் இலாகி போகாத இருக்கேக்கு. ஒன்று ஹெல்மெட்டே சைடில் ஒட்டது போய் நன்றி ஒன்று கொடுத்துருக்கேன். யாரும் கூட இதுவும் அதே போல் ஒரு சம்பவம் கொடுத்துருக்கேன். எனக்கு தந்தானே தெரியல. இதுதான் மக்கா அந்த சாணம். இப்போ நம்ம ஹெல்மெட்டில் செட் ஆகாமனு பார்க்கணும், அது அங்குழப்பம். இதில் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு டபுள் டேப் போட்டணுமாக்கா. எப்படி இதில் ஒரு டபுள் டேப்பு இதில் ஒரு டபுள் டேப்பு அப்படி ஒட்டியாகவும் பார்க்கணும். இதான் நம்ம ஹெல்மெட்டு மக்கா. ஹெல்மெட்டில் எப்படி வைக்கணும்னா இப்படி வைக்கணும் மக்கா ஒட்டி. இதில் தான் அந்த டபுள் டேப் வரணும். ஆனால் இந்த டபுள் டேப்பை நம்பி நம்ம வச்சோன்னா நமக்கு கேமரா ஹத்தில் தான் தீந்து. அதனால் என்ன பண்ணணும்னா எம்சில் இருக்குல்ல எம்சில் வேண்டி ஓட்டணும் கிட்டா, அப்போ தான் நிற்கும். இந்த 2 இதுவான டபுள் டேப் பண்ணி வச்சோன்னா கேமராயும் போகும் எல்லாம் போகும். போகிற வழியில் காற்றுல பறக்கும் கிட்டலாம். என்னால் இந்த டபுள் டேப்பை நம்பி மட்டும் நீங்கள் இதை ஒட்டி வச்சாதீங்க. உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு எம்சியில் ஃபுல்லாக தேய்ச்சி பறக்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்து ஒட்டி எங்கே மக்கா அல்லாத கொள்ளலாம் கேட்டலாம். நான் இனி எம்சியில் வண்டி ஒட்டினதுக்கு அடுத்து உங்களை காட்டி தரேன். எம்சியில் அரணி வாண்டணும் மக்கா. ஃபைனலாக நம்ம வந்துட்டு மவுனில் எம்சியில் எல்லாம் போட்டு ஒட்டி வச்சுட்டலாம். பென்சிலும் போட்டு அளவாகவும் போட்டு பயங்கர டைட்டாக ஒட்டி வச்சுட்டு கேஸ். ஆனால் இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த ஸ்லிப்பு கயர் இருக்கும்ல அந்த மாதிரிலோட கயர் இருந்தால் என்னென்னா ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. இது எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ப்ராடக்ட் எங்கே வேணும்னா நான் வந்துட்டு கமெண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வாங்க.